ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய வடை கறி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசைக்கு, பொங்கலுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆல்ரெடி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்ச அந்த கடலப்பருப்பு மாவை போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு அதை எடுத்துக்க வேண்டியதுதான். இது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை பேலன்ஸ் இருக்கிற மாவு இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 6 பல்லுக்கிட்ட, பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதை கொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம். அதை கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா அதை பரட்டி விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் பரட்டி விடலாம், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணினதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இது அது சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன், 1 ஸ்பூன் கிட்ட. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சோம்பு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். அதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். சால்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. இப்போ அது நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடல மாவு போண்டாவை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அந்த மசாலாவில் இதெல்லாமே கொஞ்சம் நேரம் பரட்டி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடலாம். நல்லா பபிள்ஸ் வரும். இப்போ அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு, உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 இல்லைன்னா 3 விசில் விட்டிங்கனாவே சூப்பரான வடை கறி ரெடி ஆகிடும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.